see in this part periods of English literature, and we will finish history of English literature part fully in this video. The periods of English literature அப்படினா ஆங்கில இலக்கியத்தின் காலப்பிரிவுகள். We ought now to have no difficulty in understanding why the history of English literature is always divided into periods. அப்படினா ஆங்கில இலக்கிய வரலாறு ஏன் எப்போவுமே காலங்களாக பிரிக்கப்படுது அப்படின்னா நாம் சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான். The division is made, it is true, primarily as a matter of convenience, since for purpose of study it is necessary to break a large subject up into parts. இந்த பிரிவு எதுக்காகனா படிப்பதற்கு வசதியாக இருக்கணும்னு செய்யப்பட்டிருக்கு. பீரியட்ஸை டிஃப்ரெண்ட் 3 பீரியட்ஸ் இப்படி பிரிக்கிறதுக்கான காரணம் ஏன்னா எப்போவுமே நம்ம பெரிய பாடத்தை புரிஞ்சுக்கணுன்னா அதை பல பகுதிகளை பிரித்து படிக்கிறது ரொம்ப அவசியம். பட் தேர் இஸ் ஆல்சோ எ ரியல் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் இட். அதான் இதுக்கான உண்மையான காரணம் இதுதான். A period in the sense which we properly attach to the term is a certain length of time during which a particular kind of taste prevails. காலம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவு, பீரியட்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவு. அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையான விருப்பம் அல்லது டேஸ்ட் சுவை உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது நிலவுது, அந்த காலகட்டத்தில் நிலவுது அப்படின்னு சொல்லுவாங்க. And the literature of which is therefore marked by various common characteristics of subject matter, thought, tone and style அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த காலத்தில் இலக்கியங்களில் பொருள், சிந்தனை, உணர்ச்சி, நடை அப்படின்னு சொல்கிறோம். சப்ஜெக்ட் மேட்டர் பொருள், சிந்தனை தாட், டோன் உணர்ச்சி, ஸ்டைல் போன்றவற்றில் பொதுவான குணங்கள் காணப்படுது. While the individual writers of such a period will of course differ immensely one from another in all the specific qualities of personality. அதாவது ஒரு காலத்தில் இருக்கிற எழுத்தாளர்கள் அவரவர் தனிப்பட்ட குணங்களில் மிகவும் வேறுபடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இருக்கிற எழுத்தாளர்கள் அவரவர் தனிப்பட்ட குணங்களில் கண்டிப்பாக வேறு வேறு குணங்களாக தான் இருக்கும். டிஃபர்னா என்ன நமக்கு தெரியும். ஒரே காலகட்டத்தை சார்ந்தவங்களுக்கு வெவ்வேறு குணங்கள் இருக்கிறதுல பெரிய ஒரு அதிசயம் எதுவும் கிடையாது. These common characteristics will known the list to be pronounced feature in the work of all of them. இருந்தாலும் அந்த பொதுவான அம்சங்கள் எல்லா எழுத்தாளர்களின் படைப்புலையும் தெளிவாக இருக்கும். Then with a decisive change of taste, the period in question may be said to come to a close while another period opens. மக்களோட டேஸ்ட்டு பெரிய அளவில் மாறும். ஒவ்வொரு காலகட்டத்தில் தொடர்ந்து ஒரே விஷயத்தை பார்த்துட்டே இருந்தால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும், படிச்சுட்டே இருந்தாலும் போர் அடிச்சிடும். அப்போ அந்த பீரியடு கம்ஸ் டு எண்ட் முடிஞ்சு புதிய காலம் தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். We must be on our guard against treating these periods as if they were rigorously fixed and self-contained அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலங்க முற்றிலும் நிலையானது, தனித்தனியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. We must be on our guard against treating these periods as if they were rigorously fixed and self-contained. காலங்களை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. அது ஒன்றோட ஒன்று கனெக்டிவாக தான் இருக்கும். With the actual boundary walls between each one and the next. ஒரு காலத்துக்கும் மற்றொரு காலத்துக்கும் கனெக்ஷனே இருக்காது. நடுவில் பெரிய வால் இருக்கிற மாதிரி நினச்சக்கூடாது. There will be connections அப்படின்னு சொல்கிறாங்க. History recognizes only a continuous flow அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரின்றது ஒரு தொடர்ச்சியான ஓட்டமாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு ஏஜுக்கும் இன்னொரு ஏஜுக்கும் எந்த ஒரு தொடர்ச்சியும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது.
History recognizes only a continuous flow and knows nothing of absolute endings and beginnings. அதில் முழுமையான தொடக்கம் முடிவு அப்படின்னு எதுவுமே இல்லை. இதுதான் தொடக்கம் இதுதான் முடிவுன்னு நம்ம எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. ஹென்ஸ் இன்ஃபேக்ட் ஏஜ் ஓவர்லேப்ஸ் ஏஜ் அப்படின்னா ஒரு காலம் மற்றொரு காலத்தோட கலந்து தான் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஏஜ் ஓவர்லேப்ஸ் ஏஜ் அண்ட் இன் ஸ்ட்ரிக்ட் chronology a man's work may begin in one and end in another. அதாவது காலவரிசைப்படி பார்த்தா ஒரு ரைட்டரோட படைப்பு ஒரு காலத்தில் தொடங்கி மற்றொரு காலத்தில் முடிவடையலாம். We can see at once that all proposed divisions have something arbitrary about them. அப்படின்னா இந்த கால பிரிவுகளில் சில தன்னிச்சையான தன்மை இருப்பதை நாம் புரிஞ்சிக்கலாம். ஆர்பிட்டரினா தன்னிச்சையான. We can see at once that all proposed divisions have something arbitrary about them. ஒவ்வொரு காலப்பிரிவுலையும் ஒரு தன்னிச்சையான தன்மை இருக்கும். When we remember that Dryden was a man of 43, John Milton died. இப்போ ட்ரைடனுக்கு 43 வயசாக இருக்கும்போது மில்டன் இறந்துட்டார். அண்ட் outlived him only 26 years. மேலும் ட்ரைடன் மில்டனை விட 26 ஆண்டுகள் மட்டும்தான் அதிகமாக வாழ்ந்தார். அண்ட் தட் we yet always consider them not as contemporaries but as contemporary writersனால் ஒரே காலத்தை சார்ந்தவங்க, but as representatives of different epochs. அவங்க கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் முன்ன பின்ன இறந்துருக்காங்க. இருந்தாலும் அவங்கள ஒரே காலத்தவர் அப்படின்னு நம்ம பார்க்கல, வெவ்வேறு வரலாற்று காலங்களின் பிரதிநிதிகளாக தான் பார்க்குறோம். Still on the whole, the periods of literature are fairly well defined. இருந்தாலும் மொத்தத்தில் இலக்கிய காலங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன் ப்ராக்டிஸ் they are of the utmost value. நடைமுறையில் பார்த்தா அவங்க ரொம்ப பயனுள்ளவையாக இருக்காங்க. இவங்க ஏஜஸ் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி பிரித்து படிக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பிகாஸ் they help us to concentrate attention upon the things which are most important in each successive stage. ஏன்னா ஒவ்வொரு காலத்துலேயும் முக்கிய அம்சங்களை, அதாவது முக்கியமான விஷயங்களை நமக்கு கவனிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் தட் கிரேட் கிராஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் which as we have learned it is the main business of a history of literature to record. அப்படின்னா இலக்கிய வரலாற்றோட முக்கிய பணி அந்த பொதுவான பெரிய மாற்றங்களை பதிவு செய்வதே ஆகும். அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எதுக்காக, அதோட ஒர்க் என்ன அப்படின்னா பெரிய மாற்றங்களை ரெக்கார்ட் பண்ணுறது தான். சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் இல்லை, பெரிய மாற்றங்களை ரெக்கார்ட் பண்ணுறது. இன் டேப்லேட்டிங் தீஸ் பீரியட்ஸ் வேரியஸ் மெத்தட்ஸ் மே பி அடாப்டட். இந்த காலங்களை அட்டவணைப்படுத்தும் போது பல முறைகள் நம்ம பயன்படுத்தலாம். இட் இஸ் வெரி யூஸ்வல் டு லேபிள் தம் வித் எபித்தட்ஸ் டெரிவ்டு ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. பொதுவாக அந்த மாதிரி டேப்லேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. and to speak for example of the Elizabethan age, the age of restoration, the Victorian age and so on. ஏன் அப்படி வச்சுக்கலான்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களோட ஏஜையே நம்ம அந்த காலத்துக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். பட் பர்ஹாப்ஸ் இட் இஸ் பெட்டர் டு டேக் அவர் descriptive terms from literature itself and to designate each period by the name of its most characteristic and representative writer. அதாவது அந்த காலத்தில் முக்கிய எழுத்தாளரின் பெயரால் அந்த காலத்தை அழைக்கிறது தான். அந்த காலத்தில் யார் முக்கியமான பர்சனோ அவங்களோட பேரை நம்ம அந்த காலத்தோட ரெப்ரசன்டேட்டிவாக போட்டு நேம் கொடுத்துக்கிறோம். திஸ் இஸ் த கோர்ஸ் ஐ purpose to adapt here.
இதை தான் நாம் இங்கே பின்பற்றி டேபிள் பண்ண போகிறோம். Leaving out of consideration for the moment literature before Chaucer and for 150 years or so after his death. அதாவது அந்த காலத்தின் முக்கிய எழுத்தாளரின் பெயரால் அந்த காலத்தை அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. சாசருக்கு முன் இருந்த இலக்கியத்தை இப்போது பார்க்காமல் விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஃபார் 150 years so after his death அப்படின்னா அவர் இறந்ததுக்கப்புறம் சுமார் 150 ஆண்டுகளை இப்போ கவனிக்காமல் விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. We shall thus have a age of Chaucer, the age of Chaucer, age of Shakespeare and age of Milton, the age of Dryden, age of Pope, age of Johnson, age of Wordsworth and the age of Tennyson as the last large divisions of our study. அப்படின்னா இந்த மாதிரி பிரித்து படிக்கலாம். நமக்கு முக்கியமான காலப்பிரிவுகள் இவங்கெல்லாம் எழுதலாம். அந்த ரிலேஷன்ஸ் வித் த பீரியட்ஸ் ஆஃப் ஜென்ரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. It must be born in இவை தான் நமது ஆய்வின் பெரிய பிரிவுகள்னு சொல்கிறாரு. இவங்களை பற்றி படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்களை பற்றின டைம் பீரியட் ஆஃப் ஜென்ரல் ஹிஸ்ட்ரி இவங்களை பற்றி தான் படிக்க போகிறோம். It must be borne in mind that as this is to be a little book on a big subject, the various questions with which the history of English literature has to deal must be very briefly treated. அப்படின்னா இது பெரிய விஷயம். பட்னா ஒரு சின்ன புத்தகம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் அது ஒரு சின்ன புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். அதனால் ஆங்கில இலக்கிய வரலாற்றோட பல விஷயங்கள் மிகவும் சுருக்கமாக தான் விளக்கப்பட்டிருக்கும். பிகாஸ் இன் வியூ ஆஃப் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் அவர் ஸ்பேஸ்னால் நமக்கு ரொம்ப இடம் கம்மியாக இருக்கிறதுனால we shall also have to confine our attention almost entirely to what is commonly known as general. நம்ம பெரும்பாலும் பொதுவான இலக்கியத்தை மட்டும்தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The literature of special subjects என்னென்னா ஆஃப் சயின்ஸ், தியாலஜி, பிலாசபி அண்ட் ஸோ போர்த், அறிவியல், மதம், தத்துவம் போன்ற சிறப்பு துறைகளின் இலக்கியங்கள். Save in exceptional cases in which there is some particular reason for mentioning it. குறிப்பிட வேண்டிய சிறப்பு காரணம் இருந்தால் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும். அது அப்படின்னா நமக்கு ரொம்ப தேவைன்னா மட்டும்தான் அதை பற்றி பார்ப்போம். will therefore be omitted from our survey. இல்லைன்னா அதை நம்ம ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. I think you all understand these points. Let's see the periods of English literature table detailing. Historical periods. Literary periodsல ப்ரீ-சாசரின் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதோட கால இடைவெளி என்னென்னா 500 years to 1340. இதை ஹிஸ்டாரிக் பீரியடாக என்ன சொல்கிறாங்க? ப்ரீ-சாசரியன் பீரியட்னா ஆங்கிலோ சாக்சன் அண்ட் ஆங்கிலோ நார்மன் பீரியட்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரீ-சாசரியன் பீரியடுக்கு அப்புறம் ஏஜ் ஆஃப் சாசர். அவர் வாழ்ந்த காலமும் 1340 to 1400. அப்ராக்சிமேட் டேட் 1340 to 1400. மிடில் பிளான்டக்னன்ட்னு சொல்கிறாங்க. அவர் வாழ்ந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடாக ஏஜ் ஆஃப் சாசரை என்ன சொல்கிறாங்கன்னா மிடில் பிளான்டக்னட் ஆர் ஏன்ஜிவியன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாசர் டு டாட்டல்ஸ் மிஸ்ஸலனி. அது 1400லேருந்து 1557 வரைக்கும். இது லேட்டர் பிளான்டக்னட் ஆர் ஆன்ஜிவியன் பீரியட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டோட்டல் மிஸ்ஸலனிக்கு அப்புறம் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்.
ஷேக்ஸ்பியர் வந்து வாழ்ந்த காலம் 1564 to 1616. ஆனால் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு பார்க்கும்போது 1557 to 1625. ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் ஏர்லி டியூட்டர் பீரியட், த எலிசபெத்தன் ஏஜ், ஜேக்கோபியன் ஏஜ், ஏஜ் ஆஃப் ரெனைசன்ஸ் இப்படின்னு 4 விதமாக சொல்லலாம் ஹிஸ்டாரிக்கல் பீரியடு. ஏஜ் ஆஃப் மில்டன், ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் ஏஜ் ஆஃப் மில்டன் 1608 to 1674 வரைக்கும் மில்டன் வாழ்ந்திருக்காரு. ஏஜ் ஆஃப் மில்டன் என்னென்னா 1625 to 1660. இது வந்து கரோலின் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்டாரிக்கல் பீரியடு, எந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடு ஏஜ் ஆஃப் மில்டன்னு சொல்லி கேட்டால் கரோலின் ஏஜ். நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் ஆஃப் ட்ரைடன் வந்து 1631 to 1700 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஏஜ் ஆஃப் ட்ரைடன் என்னென்னா 1660 to 1700. 1660 to 1700. ஏஜ் ஆஃப் ட்ரைடனை வந்து ஏஜ் ஆஃப் ரெஸ்டரேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் ஆஃப் ஜான்சன் வந்து 1709 to 84. 1709 to 84 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஏஜ் ஆஃப் ஜான்சன் 1745 to 1798. It can be called as மிடில் ஜார்ஜியன் ஏஜ்னா எதுனா ஏஜ் ஆஃப் ஜான்சன். நெக்ஸ்ட்டு ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் வாழ்ந்த காலம் 1770 to 1850. அப்ராக்சிமேட் டேட்டில் பார்த்தோன்னா ஏஜ் வந்து 1798 to 1832. 1798 to 1832. It can be called as later Georgian age or the age of the revolution age அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஏஜ் ஆஃப் டென்னிசன் வந்து 1809 to 1892 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு டென்னிசன். அவரோட காலம் 1830 to 87. ஏஜ் ஆஃப் டென்னிசன் 1830 to 1887. இதை விக்டோரியன் ஏஜ்னு சொல்லலாம். ஏஜ் ஆஃப் ஹார்டி 1887 to 1928. ஏஜ் ஆஃப் ஹார்டி வாழ்ந்த காலம் 1840 to 1928. ப்ரெசன்ட் ஏஜ் 1930 to 1955. It can be called as the present age.